ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 16. சஞ்சய் திருமண விஷயத்தை சொல்லி சென்றதிலிருந்தே யுகேன் மகிழ்ச்சியில் மூழ்கி போனான். ஆனாலும் மித்ரா உண்மையிலேயே இந்த திருமணத்திற்கு சம்மதித்து விட்டாளா என்ற சந்தேகம் அவனை ஆட்டுவித்தது. அவளிடமே கேட்டுவிடலாம் என்று நினைத்தவன் அவளை பார்க்க அவளது வீட்டிற்கு சென்றான். சஞ்சயும் அப்பொழுது வீட்டில் இருக்க யுகேனை வரவேற்றவனோ அவனை அமர வைத்து பேசத் தொடங்கினான். சஞ்சய், நான் மித்ரா கூட கொஞ்சம் பேசணும். எதுக்கு? என்ன பேசணும்? சும்மா தாண்டா. ஏன் நான் பேசக்கூடாதா? பேசலாம் தான், இரு கூப்பிட்றேன் என்றவன் உள்நோக்கி மித்ரா என்று கத்த எவ்வித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக வந்து நின்றாள். மித்ரா, அர்ஜுன் உன்கிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, போய் பேசிட்டு வா என்றான். இல்லைண்ணா, எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னும் லஞ்ச் கூட ப்ரிப்பேர் பண்ணலை. மித்ரா, அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அர்ஜுன்கிட்ட பேசிட்டு வா. இல்லைண்ணா, எனக்கு தலைவலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கணும், இன்னொரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிறேன் என்றவள் இல்லாமல் உள்ளே சென்று விட்டாள். சஞ்சயை திரும்பி பார்த்த யுகேனோ, ஏன் சஞ்சய், மித்ராக்கு என்னாச்சு என்று கேட்க, அதை நீ தான் அர்ஜுன் சொல்லணும். மித்ராவை என்ன பண்ணேன்னு? அவள் இப்போ இல்லை, ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான் அர்ஜுன். உன்னால தான் மித்ரா இப்படி மாறிட்டா. எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை பார்த்து பயப்படுறான்னு தான் நினைக்கிறேன். சரிடா, நீ போய் பேசு. அவள் கிச்சனில் தான் இருப்பா. பரவாயில்ல சஞ்சய், நான் இன்னொரு நாள் பேசிக்கிறேன். போடா, போய் என்ன பேசணுமோ பேசிட்டு வா. இன்னும் 6 டேஸில் உங்களுக்கு மேரேஜ், அதுக்குள்ளே பேச வேண்டியதையெல்லாம் பேசிக்கோங்க என்றவன் யுகேனை உள்ளே அனுப்பி வைத்தான். யுகேன் உள்ளே நுழைய மித்ரா அவனை பார்த்தபடி தான் நின்றிருந்தாள். அவனை கண்டதும் திரும்பி நின்று கத்தியை எடுத்து காய்கறிகளை வேகமாக வெட்டத் தொடங்கினாள். அவளுக்கு அவன் மீது இருக்கும் கோபம் முழுவதையும் அதன் மேல் காட்டி அதை துண்டுகளாக்கி கொண்டிருந்தாள். அதை கண்ட யுகேனுக்கு அவள் தன்னை வெட்டுவதற்கு பதிலாகத்தான் இந்த காய்கறிகளை வெட்டுகிறாளோ என்று தோன்ற ஒரு பெருமூச்சை வெளியேற்றியபடி மெதுவாக மித்ரா என்று அழைத்தான். ஒரு நொடி அசையாமல் நின்றவள் மீண்டும் அதனினும் வேகமாக வெட்டத் தொடங்க அவளை கைப்பிடித்து தடுத்தவனோ, நிறுத்து மித்ரா, நீ என்னையே வெற்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்றான். அவனை முறைத்தவளோ, என்ன பேசணும் என்று கேட்டாள். இல்லை, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதமா? ஏன் சஞ்சய் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? எனக்கு சம்மதம்தான். நேற்று நான் கேட்டப்போ கூட என்னை திட்டி தானே அனுப்புனேன், ஏன் திடீர்னு ஓகே சொன்னேன்? எல்லாம் என் தலைவிதி சார், நான் என்ன பண்ணுறது? எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணுறதை விட்டால் வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்? எனக்கு புரியல. என்ன சார் புரியல? அதான் பண்ண வேண்டியதானே, கரெக்டாக பண்ணி விட்டுட்டீங்களே. மித்ரா, கொஞ்சம் கிளியராக சொல்லு. நேற்று நீங்கள் என்னை ஹக் பண்ணப்போ சஞ்சய் பார்த்துட்டான். அவன் நானும் உங்களை லவ் பண்ணுறேன்னு என்ன சந்தேகப்படுறான். நீ இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அது எப்படி சார்? நீங்கள் ஹக் பண்ணும்பொழுது நானும் பேசாமல் சைலண்ட்டாக தானே நின்றுட்டுருந்தேன். அப்புறம் எப்படி சஞ்சய் என்னை நம்புவான்? ஃபஸ்ட்டு எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. என்னால் முன்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. என்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு யாரோடையும் குற்ற உணர்ச்சியோடு வாழ முடியாது. அதனால தான் உங்களோடையே வாழ்ந்துடலான்னு நினச்சி சஞ்சய் கிட்ட சொன்னேன். அப்போ உனக்கு என் மேலே லவ் இல்லையா மித்ரா? உங்கள் மேலேயா? உங்கள் மேலே எனக்கு கோவமும் வெறுப்பும் மட்டும்தான் நிறைய இருக்குது. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் ஒரு நல்ல ஒய்ஃபாக என்னோடய கடமையை நான் கரெக்டாக செய்வேன். உங்கள் மேலே இருக்க கோவத்தில் உங்களோட வாழ மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். மித்ரா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் உன்னை அப்ரோச் பண்ண விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், பட் என்னோடய லவ் ட்ரூ தான். அதை நான் உனக்கு புரிய வைப்பேன். இனிமேல் யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை விட்டு தர நான் தயாராக இல்லை. என் மேலே இருக்க கோவத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு உன் மனசில் எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் உனக்கு என் மேலே லவ் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சி பத்திரமா வச்சுக்கோ. எனக்கு நீ மட்டும் இல்லை, உன்னோட லவ்வும் வேணும். சரி, நான் வரட்டுமா என்று அவள் கன்னத்தை தட்டிவிட்டு வெளியில் சென்று விட்டான். அவன் சொன்னதை எல்லாம் கேட்ட மித்ராவிற்கு ஒருவேளை அவன் சொல்வது போல் தனக்கும் அவன் மீது காதல் இருக்குமோ, அதனால்தான் அவன் அனைப்பிற்கும் இதழொற்றலுக்கும் அவனை விலக்கி விடாமல் இருந்தோமோ என்று நினைக்க தொடங்கினாள். எது எப்படி இருந்தாலும் சரி, தன்னை பலவீனப்படுத்தி தன் காதலை அடைய நினைக்கும் அவன் மீது தனக்கு காதலே வந்தாலும் அதை வெளிக்காட்டப் போவதில்லை என்ற முடிவை எடுத்தாள். யுகேன் வெளியே வந்து சஞ்சயை தனியாக அழைத்து வந்தவன், சஞ்சய், என்னை பற்றி மித்ரா கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்று கேட்டான். இல்லைடா, ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்பட்டு இதுக்கு சம்மதிக்கலை. என்னோட கட்டாயத்தால் தான் சம்மதிச்சிருக்கா. இப்போ போய் நீ பணக்காரன்னு சொன்னால் அதையே காரணம் காட்டி இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லவும் சான்ஸ் இருக்குது. எதையும் இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர். அர்ஜுன், நான் இன்னும் 3 மந்த்ஸில் காஷ்மீருக்கு போயிட்டேன்னா திரும்ப வர எவ்வளோ நாள் ஆகும்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால தான் அதுக்குள்ளே அவளுக்கு ஒரு செக்யூரான லைஃபாக அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ பண்ண காரியத்தில் அவள் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கா அர்ஜுன். மித்ராவை அதிலேருந்து வெளியே கொண்டு வந்து என்னால் அவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வைக்கவும் முடியும். பட் அவள் மாற எவ்வளோ நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. அதுக்கான டைமும் என்கிட்ட இல்லை. நான் மித்ராவை எப்படி பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியல அர்ஜுன். பட் கஷ்டப்பட மட்டும் விட்டுறாத. அவள் பழைய மாதிரி மாறுறதும் இல்லை இப்படியே இருக்கிறதும் உன் கையில் தான் இருக்குது.
நான் காஷ்மீருக்கு போகும்பொழுது அவளோட சந்தோஷமான முகத்தை பார்த்துட்டு தான் போகணும். அப்போ தான் அங்கே போய் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். விஹனுக்கு சஞ்சய் சொல்வது போல் அவளை இலகுவாக மாற்றிவிட முடியும் என்று தோன்றவில்லை. கனத்த இதயத்துடனேயே அங்கிருந்து சஞ்சயிடம் விடைபெற்று கிளம்பினான். திருமணத்திற்கு நகை வாங்க புடவையமாக என்று அந்த வாரம் வேகமாக ஓடிவிட திருமண நாள் பொழுதும் புணர்ந்தது. கண்களில் 1000 கனவுகளோடு இகேனும் உணர்வுகளை தொலைத்த முகத்தோடு மித்ராவும் மேடையில் அமர்ந்திருக்க அந்த அம்மன் சந்நிதியில் அவர்கள் திருமணம் எவ்வித ஆர்ப்பாட்டமும் இன்றி மிகவும் அமைதியாக நடந்து முடிந்தது. திருமணம் முடிந்த கையோடு அந்த திருமணத்தை பதிவு செய்தவர்கள் பின்னரே வீடு வந்து சேர்ந்தனர். தனக்கு விருப்பமில்லாத திருமணத்தில் கட்டாயப்படுத்தி தன்னை தள்ளிய சஞ்சயின் மீதே அவளது மொத்த கோபமும் திரும்ப அவனிடம் பேசுவதை கூட தவிர்த்தாள். வீட்டிற்கு வந்ததும் மித்ரா அவள் அறைக்கு செல்ல பின்னோடு சஞ்சயோ மித்ரா நில்லு என்றான். கலையிலிருந்து சோகத்தில் மூழ்கியிருந்த அவள் முகத்தை கண்டு தலை குனிந்தவன், என்னாச்சு மித்ரா, ஏன் என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிற என்று கேட்டான். இனிமே இப்படி தான், எனக்கு உன்னோட பேச இஷ்டம் இல்லை, பேசவும் மாட்டேன். ஏன், எப்படிடா உன்னால் இப்படி கேட்க முடியுது? ஆமாம், ஏன் கேட்க மாட்டேன்? என் வாழ்க்கையை பற்றி உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருந்திருந்தா என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவனையே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பியா? இதில் நான் ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு வேற கேட்குற. அவ்வளோதான், ஃபினிஷ். இனிமேல் நான் உனக்கு தங்கச்சியே கிடையாது, என்னை மறந்துடு. மித்ரா, முட்டாள் மாதிரி பேசாத. அர்ஜுன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப நல்லவன். உன்கிட்ட அவனை பற்றின சர்டிஃபிகேட் ஒன்றும் நான் கேட்கல. எனக்கு தலைவலி, உயிர் போகுது, தயவு பண்ணி என்னை விட்டு பொத்தோல என்று சொன்னவள் அவளை வெளியில் தள்ளி கதவை சாத்தி கொண்டாள். தன்னை சுற்றியிருக்கும் அனைவரும் தனக்கு துரோகம் செய்தவர்களாகவே அவளுக்கு தோன்ற இனி யாருக்காகவும் எதற்காகவும் அழக்கூடாது என்று முடிவு செய்தாள். சிறிது நேரத்திலேயே மீண்டும் கதவு தட்டப்படும் ஒலி கேட்கவும் மீண்டும் சஞ்சய் வந்து கதவை தட்டுவதாகவே நினைத்தவள் கதவை திறந்தபடி, ஒரு வாட்டி சொன்னால் கேட்க மாட்டியா, எதுக்கு டார்ச்சர் பண்ணுற என்று கத்தினாள். அதன் பின்னரே கதவை தட்டியது யுகேன் என்று பார்த்தவள், சாரி, நீங்களா என்று கேட்டாள். ஏன், யார் வருவாங்கன்னு நினச்சி திட்டினேன்? சாரிங்க, நான் உங்களை திட்டல, சஞ்சய் திரும்பவும் வந்துட்டான்னு நினச்சேன். சரி, நானாச்சும் உள்ளே வரலாம்ல என்று கேட்டவனை உள்ளே வரும்படி அழைத்தாள். ஏதாச்சும் வேணுமா? நான் வேணா உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா என்று கேட்டாள். எனக்கு எதுவும் வேணாம், சும்மா ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தேன். சரி, நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் என்றவள் அந்த அறையை விட்டு நழுவ பார்க்க, ஏய் எங்கே போகிற? நான் உன்னை தான் பார்க்க வந்தேன். என்னையா, எதுக்கு? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு, சீக்ரெட்டான விஷயம், அதனால் கதவை சாத்திட்டு வந்துடுறேன் என்றவன் கதவை சாத்தி தாள் போட்டு விட்டு வர மித்ராவோ அவனை கேள்வியாய் நோக்கி கொண்டிருந்தாள். அவன் எதுவும் பேசாமல் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க, ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? என்னமோ பேசணுன்னு சொன்னீங்களே. ஆமாம் ஆமாம், மறந்துட்டேன். இன்றைக்கி இந்த சாரியில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? யூ லுக் லைக்ஸ் ஏஞ்சல் மித்ரா. அவன் வார்த்தைகளும் பார்வைகளும் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்ற பயத்தை அவளுள் விதைக்க இதை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்தவள், அப்படியா சார், ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறினாள். ஏய், எனக்கு உன் தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். பின்ன வேற என்ன வேணும்? எனக்கு ஒரு கிஸ் வேணும். என்ன? ஐ வாண்ட் கிஸ் யூ என்றவன் மெல்ல அவளிடம் நெருங்க வேகமாக துடித்த இதயத்தை கை கொண்டு அழுத்தியபடி பின்னால் நகர்ந்தாள். இவனுக்கு எப்பொழுதுமே தன்னை பற்றியோ தன் உணர்வுகள் பற்றியோ எந்த கவலையும் கிடையாது. இவனது ஆசை மட்டுமே முக்கியம் என்று நினைத்து சோர்ந்து போனாள். பின்னால் நகர்ந்து கொண்டே போனவள் சுவர் இடிக்க அவன் செய்ய போகும் அனைத்தையும் ஏற்க தன்னை தயார்படுத்தி கண்களை இருக்க மூடி நின்றாள். வெகு நேரம் கழித்தும் அவன் எதுவும் செய்யாததை உணர்ந்தவள் மெல்ல கண்களை திறந்து பார்க்க அவனோ அவளை பார்த்து புன்னகைத்தபடி நின்றிருந்தான். என்ன மேடம், இதுக்கே இப்படி பயப்படுறீங்க? இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், அது ஞாபகம் இருக்குல்ல என்று கேட்டான். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவளோ அருகில் நின்றிருந்தவனை சற்று தள்ளி நிறுத்தினாள். நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேனே, உங்களோட ஒய்ஃபாக என்னோட கடமையை நான் கரெக்டாக செய்வேன்னு. பட் நம்ம உங்கள் வீட்டிலேருந்து நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கே இருக்க வேணாம், இப்போவே உங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் என்றாள். அவளை புரியாமல் பார்த்தவனோ ஏன் கிளம்பணும் என்று கேட்டான். ஏன் கிளம்பணுமா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, நம்ம அங்கே இருக்கிறது தானே முறை, இங்கே எதுக்கு இருக்கணும், நம்ம உடனே கிளம்பலாம் என்றவள் அவனது பதிலுக்கு எதிர்பார்த்திருக்காமல் ஒரு சூட்கேஸில் அவளது உடைமைகளை எடுத்து அடுக்க தொடங்கினாள். அவள் செய்து கொண்டிருப்பதையே செய்வதறியாமல் பார்த்து கொண்டிருந்தவன், மித்ரா, இப்பயே எதுக்கு அங்கே போகணும்? அங்கே போனால் நமக்காக அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே சஞ்சய் பாட்டியெல்லாம் இருக்காங்கல்ல, நாம் இப்போவே கிளம்புனா அவங்க வருத்தப்படுவாங்க. அதுக்காக இங்கேயே இருக்க முடியுமா? எனக்கு இங்கே இருக்கிறதுல இஷ்டம் இல்லை. இப்போ வரீங்களா இல்லையா என்று அவள் கேட்கவும் அவன் அமைதியாகவே நிற்க, இப்படியெல்லாம் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கள என்றவள் அவன் கையை பிடித்து இழுத்து கொண்டே வெளியில் வந்தாள். சஞ்சயும் பாட்டியும் வெளியில் அமர்ந்திருக்க பாட்டியின் முன்னே வந்தவளோ, பாட்டி, நாங்கள் கிளம்புறோம் என்றாள். எங்கம்மா? பாட்டி, அவர் வீட்டுக்கு தான் போகிறோம். அதுக்குள்ளவா? இன்னும் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நிறைய இருக்குது மித்ரா. அங்கே யார் இருக்கா இதையெல்லாம் பார்த்து பண்ண?
யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க. எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, வரோம் என்று சொல்லி ஒரு கையில் சூட்கேஸை எடுத்தவள் மறு கையில் யுகேனையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினாள். மித்ரா, அண்ணன்கிட்ட சொல்லாமல் போகிற? அண்ணனா? அப்படி யாரும் எனக்கு இல்லையே என்றவள் வேகமாக யுகனை இழுத்துக்கொண்டு வெளியில் வந்து விட்டாள். மித்ரா, நீ பண்ணுறது கொஞ்சமும் சரியில்லை. ஏன் இப்படி நடந்துக்கிற? இங்கே பாருங்க, இது எனக்கும் சஞ்சய்க்கும் நடக்கிற பிரச்சனை. அதில் நீங்கள் தலையிட வேணாம். என்னை கூட்டிகிட்டு போகிற ஐடியா உங்களுக்கு இருக்கா இல்லையா என்று அவள் கேட்கவும் அவளை முறைத்தபடியே வேகமாக பைக்கில் ஏறி அமர்ந்து அதை ஸ்டார்ட் செய்தான். அவளும் ஏறி அமர பைக்கை கொண்டு போய் அவனது வீட்டில் நிறுத்தினான். பைக்கை விட்டு இறங்கியவள் வீட்டினுள் சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி மனமுருக கடவுளை வேண்டினாள். பின்னர் சமையலறைக்குள் சென்று இருவருக்குமாக காஃபி போட்டு வந்தாள். யுகேனும் அப்பொழுதும் கோபமாக அமர்ந்திருக்க காஃபியை அவன் முன் நீட்டினாள். அதை அவன் வாங்காமல் அவளை முறைக்கவும், என்ன சார் இது? நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி முகத்தை தூக்கி வச்சிருக்கிறது நல்லாவே இல்லை. இப்போ குடிக்கிறீங்களா இல்லையா என்று அவள் கேட்கும் காஃபியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். பின்னர் அவள் ஏதோ சமைக்க இருவரும் சேர்ந்தே மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தனர். பின்னர் அனைத்தையும் ஒதுக்கி வைத்தவள், சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் எங்கே போய் தூங்குறது என்று கேட்டாள். அவன் அவனது அறையை காட்டவும் அங்கு சென்றவள் கட்டிலில் ஏறி அமைதியாக படுத்து கொண்டாள். படுத்தவுடன் தூங்கியும் போனாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில்